கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இயல்பனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். சந்தோஷமாய் இருக்கிறீர்களா? எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நாம் சந்தோஷமாய் இருந்து நம்ம ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். ஆபக்கூக் 2வது அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதி, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பிறரை ஏமாற்றி அல்ல, பிறரை கீழே வைத்து தான் முன்னேற வேண்டும் என்று சொல்லி பலவிதமான ஸ்கீம்ஸை பண்ணி அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பாலிடிக்ஸ் பண்ணி அல்ல, பிறரை நயவஞ்சமாக ஏமாற்றி அல்ல, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பாருங்கள் தேவஜனமே, 1 ராஜாக்கள் 17:1 எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவிடம் போய் சொல்லுகிறார், என் வார்த்தையின்படியே நடக்கும். பஞ்சகாலத்தில் நான் சொன்னால் மழை வரும், நான் சொல்லனா மழை வராது என்றவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்து நடந்தது என்ன? 1 ராஜாக்கள் 17:2 முதல் 16 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எலியா, நீ கேரித் ஆற்றண்டையிலே போய் உட்கார்ந்திரு, காகங்களை அனுப்பி உன்னை நான் போஷிப்பேன், அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடித்திருப்பாய் என்று சொல்லுகிறார். பின்பதாக ஒரு காலம் வரும், சாரிபாத் என்கிற ஊருக்கு நான் உன்னை அனுப்புவேன், அங்கு ஒரு விதவையை கொண்டு உன்னை நான் போஷிப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். பாருங்கள் தேவஜனமே, சாரிபாத் ஊருக்கு அவர் போகிறார். அது வரையிலும் பாருங்கள், காகங்கள் போஷித்தது. ஆண்டவர் எலியாவிடம் சொன்னார், எலியா, நீ நீதிமான், நீ உன் விசுவாசத்தினாலே பிழைப்பாய் என்று சொன்னார். அடுத்ததான் என்ன நடந்தது? சாரிபாத் ஊருக்கு போகிறார். அங்கு போனா நல்ல வசதியான ஒரு வீட்டுக்கு எலியாவை ஆண்டவர் அனுப்பவில்லை. அவர் அனுப்பினது ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி பாருங்கள், போய் சொல்லுகிறார், எனக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்றாரு. பாருங்கள், வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17:12 வாசிக்கிறேன். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால். இந்த ஸ்திரீயுடைய நிலைமை பாருங்கள் தேவஜனமே, ஒன்றுமே இல்லாத நிலைமை, ஒன்றும் வீட்டில் இல்லை. அவங்க சொல்றாங்க, ஒரு பிடி மாவு இருக்குது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, அதை அன்றி எலியா எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்றாங்க. அவர் உடனே, ஐயோ உங்க வீட்டில் ஒன்றும் இல்லையா, அப்போ நான் வேணா உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமான்னு அவர் கேட்கல. அவர் சொல்லுகிறார், கொஞ்சம் அடையை எனக்கு பண்ணி என்னிடத்தில் முதலாவதாக கொண்டு வா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் எனக்கு தாமா அப்படி கேட்கிறாரு. அப்போ அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க, மனசாட்சி இல்லாத ஊழியக்காரனா இருக்கானே, ஹல்லேலூயா, எனக்கே வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன், எனக்கு கொஞ்சம் அடையை பண்ணி கொண்டு வா என்று சொல்லுகிறாரே என்ற அம்மா நினைச்சிருப்பாங்கல்ல. ஹல்லேலூயா. இயற்கை தான், எல்லாரும் நினைப்பாங்க. 1 ராஜாக்கள் 17:13 முதல் 16 வாசித்து பாருங்கள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. பாருங்கள் தேவஜனமே,
அவர் சொல்லுகிறார், ஏம்மா உனக்கு நீ ரெடி பண்ணலாமா, உன் வறுமை எனக்கு புரியுது, உன் வறுமை எனக்கு புரியுது, ஆனாலும் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடைய பண்ணி கொண்டு வா, கொஞ்சம் மாவுல ஒரு அடையை ரெடி பண்ணி எனக்கு கொண்டு வா, அதுக்கு பின்பதாக உனக்கு பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படணும் எங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்? பிறரை எப்படியாச்சும் ஏமாத்தி நாங்கள் பறிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கணும், நாங்கள் பிழைக்கணும்ல. அப்போ மற்றவங்களை கீழே போட்டாச்சு, நாங்கள் மேலே வரணும். இந்த ஸ்கீம்ஸ் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே நிலைமையில இருக்க வேண்டிய இருக்கும் தேவ ஜனமே. அப்படி இல்லை, எப்படி தெரியுமா இருக்கணும்? வறுமையிலும் கொடுக்கிற ஜனங்களாய் காணப்பட்டால், முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பிழைப்பீங்கன்னு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஒன்றுமில்லைன்னு சொன்னியம்மா, ஆண்டவர் சொல்றாரு, செலவழிந்து போவது இல்லை நீ சொல்ற வேண்டிய நிலைமை வரும். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைன்னு சொன்னியே, எனக்கு குறையவே இல்லைன்னு சொல்ற நிலைமை வரும். என் வீட்டில் பொருள் இல்லைன்னு சொன்னேன், இப்ப ஆண்டவர் உங்களை சொல்றாரு, என் வீட்டில் குறையவே இல்லைன்னு நீங்க சொல்ற நிலைமை வரும். என் வீட்டில் ஒண்ணுமே கிடையாது, நான் புவர் அப்படின்னு சொல்றீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு குறைவு என்பது இல்லை என்கிற நிலைமை உங்களுக்கு வரும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்கள் களஞ்சியங்கள் சுரந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் களஞ்சியம், உங்கள் எண்ணெய் வந்து கொண்டே இருக்கும். அபிஷேகம் உங்க வீட்டுல காணப்படும். ஆண்டவருடைய வழி நடத்துதல் உங்க வீட்டுல காணப்படும். ஹல்லேலூயா. ஆம், பாருங்கள், 2 ராஜாக்கள் 7:1-2 வாசித்து பாருங்கள். அதுல எலிசா சொல்றாரு, சமாரியால ஒரு பெரிய பஞ்சம். அவர் சொல்றாரு, நாளைய தினத்துல சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் அப்படின்னு ஆண்டவருடைய வசனத்தை சொல்றாரு. பஞ்சம் நீங்கி போய்விடும் என்று சொல்றாரு. அதை ஒரு மனிதன் விசுவாசிக்கவே இல்லை. ஒரு ராஜாவுடைய பிரதானி விசுவாசிக்கல. அதனால சொல்றாரு, ஆண்டவருடைய பவரை டிமினிஷ் பண்ணி பேசுறாரு, ஆண்டவருடைய வல்லமையை குறைத்து பேசுறாரு. ஆண்டவர் வானத்தின் மதங்களை விண்டோஸை திறந்தாலும் இப்படி நடக்குமா என்று அவர் சொல்றாரு. அதுக்கு எலிசா சொன்னாரு, கண்டிப்பா நடக்கும், எனது ஆண்டவருடைய வசனம், ஆனா அதை பார்க்கிறதுக்கு நீ இருக்க மாட்ட. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் கண்டிப்பாக நடக்கும், அதுக்கு அதை பார்ப்பதற்கு நீ இருக்க மாட்ட அப்படின்னு எலிசா சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆம், நம்ம பிழைக்கணுமா? நம்ம வாழ்ந்திருக்கணும்ல. நீங்க சொல்றீங்க, பிரதர் எங்க குடும்பம் வாழ்ந்திருக்கணும்ல, நாங்க பிழைக்கணுமா இல்லையா? கண்டிப்பா ஆண்டவர்களை பிழைக்க வைப்பார். ஆனா எப்படி தெரியுமா? கொடுமை பண்ணி அல்ல, பிறரை ஏமாத்தி இல்ல. ஹல்லேலூயா. எப்படி பிழைக்க வைப்பார் உங்களை? அவருடைய நீதி நியாயத்தின்படி உங்களை பிழைக்க வைப்பார். ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார், நீங்க நீதிமான்கள், கரெக்டான பர்சன்ஸ். உங்களோட ஆண்டவர் பேசுறாரு, நீதிமான் தன்னுடைய விசுவாசத்தினாலே பிழைப்பான். நீதிமான் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே பிழைப்பான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். பாருங்கள், ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கூறியிருக்கிறேன். உம்முடைய வசனம் எங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற வசனங்கள். ஆண்டவரே, இந்த வசனத்தினால் இந்த ஜனங்கள் பிழைத்திருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வாழ்வு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் குடும்ப சாபங்களை கிழித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் குடும்ப பிரச்சனைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரிந்த குடும்பங்கள் மறுபடியும் சேருகிறது. சாத்தானின் சூழ்ச்சிகள் கவனப்படியாய் போகிறது. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். கண் கட்டப்பட்டவர்களுக்கு கண்களை ஆண்டவர் திறந்து கொண்டிருக்கிறார். வானத்தின் மதங்களை அவர் திறந்து கொண்டிருக்கிறார். இடம் கொள்ளாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று அவர் சொல்லுகிறார். நீதிமான்கள் விசுவாசத்தினால் பிழைக்கட்டும். இந்த மெசேஜை பார்க்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தினால் பிழைக்கட்டும். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறவங்க வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.